எல்லாருக்கும் சமமா பிரிக்கிற வரைக்கும் நீங்க நகையை உமா கிட்ட கொடுக்க கூடாது. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? நான் இந்த வீட்ல பிறந்த பொண்ணு. உமா, அத மாதிரிதான் ஏன் புருஷன், வளர்மதி புருஷன் எல்லாருமே இந்த வீட்ல பிறந்து வளர்ந்தவங்க தான். தோ ஏன் புருஷன் வந்துட்டாரே. ஏங்க, உங்க அம்மா நகையெல்லாம் இந்த உமாவுக்கு தான் சேரும்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப என் புருஷனும் வரட்டும், அவர்கிட்டயும் கேப்போம். அப்ப என் மாப்பிளையும் வரட்டும்டி, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுப்போம். இது எனக்கு சேர வேண்டியது. முதல்ல என்கிட்ட கொடுங்க. சாந்தி அண்ணி, என்ன சாந்தி, அவசரமா பேசணும்னு வர சொன்னேன். என்ன விஷயம்? நீ வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இல்ல அண்ணி, அங்க வச்சு பேச முடியாது, எல்லாரும் இருப்பாங்க. அதான் உங்களை இங்க வர சொன்னேன். அண்ணி, உமா நகை விஷயமா உங்ககிட்ட பேசியிருந்தாலுமே நீங்க கொடுக்க வந்தப்ப எல்லாரும் அதை கொடுக்க விடாம தடுத்துட்டதா கேள்விப்பட்டேன். அம்மா எனக்கு கொடுத்த நகை போக மீதி இவளுக்கு தான் சேரும்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதான் அந்த நகையை இவ இப்ப கேக்குறா. ஏ உமா, இதை எதுக்கு நீ சாந்தி கிட்ட வந்து சொல்லணும்? நேரா என்கிட்டயே வந்து கேட்டுக்கலாம்ல. எத்தனை தடவை வந்து கேக்குறது? கேட்டப்பெல்லாம் பிரச்சனை தான், தகராறு தான். அதுக்காக சாந்தி கிட்ட வந்து சொல்லி அவ என்கிட்ட வந்து கேட்கணும்னு என்ன அவசியம்? நான் என்ன உனக்கு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்திலயா இருக்கேன்? அன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தேன், நம்ம வீட்டுல இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியுமா? சரி, இப்பதான் பேச்சுன்னு ஒண்ணு வந்துருச்சுல, எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. அன்னைக்கு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், அப்புறம் வீட்டுல வைக்கிறது சரியா இருக்காதுன்னு மறுபடியும் பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். இங்க பாரு, இந்த நேரத்துக்கு மேல போனா எடுக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. நான் வேணா ஒண்ணு பண்றேன், நாளைக்கு எடுத்து வைக்கிறேன், நீ வேணா வீட்டுல வந்து வாங்கிட்டு போ. அந்த வீட்டுல வச்சு எனக்கு நகை கொடுத்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அங்க வர சொல்றீங்க? இத பாருமா, நான் அதுக்காக சொல்லல, அம்மா நகையை உனக்கு கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் சொல்றேன். தெரிஞ்சா அங்க இருக்கவங்க எல்லாம் முதல்ல பிரச்சனை தானே பண்ணுவாங்க. இது உங்க அம்மா நகை, அத நீ உரிமையா எடுத்துக்க போற. இதை எதுக்கு திருட்டுத்தனமா செய்யணும்னு நினைக்கிற? எல்லார் முன்னாடியே சொல்லிட்டு நான் உனக்கு அந்த நகையை கொடுக்கறேன். இல்லங்க, அதெல்லாம் சரியா வராது. அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. சாந்தி அண்ணி, என்னக்கா நீங்க என்ன இந்த பக்கம்? சும்மாதான் வந்தேன். ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? சாந்தி அண்ணிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் பிள்ளைங்களையும் சாந்தி அண்ணியும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இவங்க வந்திருக்காங்க? என்னக்கா பேசாம இருக்கீங்க? ஓ, நான் ஒருவேளை ஏதாச்சும் தப்பான டைம்ல வந்துட்டேனோ? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளாளுக்கு முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். அம்மா சித்தி நகை கேட்டாங்க. ஏய் கபிலா, இருங்க அண்ணி, புள்ளி எதுக்காக அதப்புறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது புள்ளைக்கு என்ன தெரியும்? அதான் பட்டுன்னு போட்டு உடைச்சிருச்சு. ஏங்கா, அது என்ன திருட்டுத்தனமா இங்க வச்சு உங்ககிட்ட பேசுறது? ஏன் இந்த விஷயத்த கைராசி வீட்டுல வச்சு பேச வேண்டியதானே?
அப்படி இல்ல ஆனந்தி, அந்த வீட்ல பேசினா யாருமே சும்மா இருக்க மாட்டீங்க, பிரச்சனை பண்ணுவீங்க. அதனால தான். ஆமாக்கா, பிரச்சனை தான் பண்ணுவேன். எனக்கு தெரியாம அந்த ஏஎஸ் சில்க்ஸ் கடைய ரகசியமா சரவணன் கையில இருந்து கைமாத்த பாத்திருக்காங்க. அன்னைக்கு இந்த விஷயமா அந்த நட்டாஷா கிட்ட போய் மாமனாரும் மருமகளும் சேர்ந்து பேசிருக்காங்க. என்ன முழிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும் உமா. இங்க பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓ, எது தேவையில்லாத விஷயமா? அன்னைக்கு கூட கடைக்கு போய் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னமும் அந்த கடையில எனக்கு பங்கு இருக்கு. எனக்கு தெரியாம அங்க ஒரு செங்கலை கூட உன்னால அசைக்க முடியாது. அத ஞாபகம் வச்சுக்கோ. இவளுக்கு எல்லாம் தேவையா? ஆனா எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயமா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? ஆனந்தி அக்கா சும்மா இருங்கக்கா. இங்க பாருங்க, அது வேற இது வேற. அம்மா நகை பொண்ணுங்களுக்கு தான் சொந்தம். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்போதான் சொத்துல பொண்ணுகளுக்கும் பங்கு இருக்குன்னு வந்துருச்சுல சட்டம். உங்களுக்கு நகையும் வேணும், சொத்தும் வேணும். சொத்து எல்லாருக்கும் பொதுனா நகையும் எல்லாருக்கும் பொதுதான். ஆனந்தி, இந்த விஷயத்தை ஏன் முடிச்சு போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்ன? அவங்க விட்டு கொடுத்துருக்காங்களாக்கா? ஏதாவது ஒரு விஷயத்துல இது வரைக்கும் அவங்க பெருந்தன்மையா நடந்திருக்காங்களா சொல்லுங்க. நான் விட்டு கொடுத்துறாத, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன். நீங்க தான் எதுவுமே வேண்டான்னு மொத்தமா விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனா என்னால எல்லாம் அப்படி விட்டு கொடுக்க முடியாதுக்கா. எனக்குன்னு ஒரு புள்ள இருக்கு, அதுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதையும் நான் மனசுல வச்சு நடந்துக்கணும்ல. அதுக்கும் நகைக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏய், அத நீ பேசாத. நகையும் சொத்து தானே. இந்த நகையெல்லாம் கைராசி வீட்டோட பணத்துல தானே வாங்கிருப்பாங்க. அப்போ அதையும் பொதுவா தான் வைக்கணும். என்ன ஆனந்தி, இப்படி விட்டு கொடுக்காம பேசினா என்னமா பண்றது? இல்ல நீ, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இவ ஒன்னும் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது அண்ணி. திருட்டுத்தரமா இவ அவ அண்ணன் சரவணனை பார்த்து ரகசியமா அந்த கடையை எழுதி வாங்கி எனக்கு துரோகம் பண்ண பாத்திருக்கா இவ. இவளுக்கு போய் நான் விட்டு கொடுப்பேனா அந்த கடைய? அக்கா, நீங்க நியாயமான ஆளு. நீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாம எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நாளைக்கு பொதுவா அந்த நகையை கைராசி குடும்பத்துல வச்சு கொடுங்களேன். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். சாந்தி அண்ணி, நான் வரேன். ஹாய் டாட். என்னம்மா எல்லாம் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் பேக் பண்ணிட்டேன். டிக்கெட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேம்மா, பத்திரமா இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க மதுரை ஏர்போர்ட் போன உடனே அங்க டிரைவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் உங்களை பிக்கப் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் விட்டுருவார். ஓகே தானே? ஓகே டாட். வரலாமா? ஏய் வைஜெயந்தி, வாங்க வாங்க. நான் வருவேன் எதிர்பார்க்கலையோ? எல்லாரும் அப்படி பாக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க. எதுக்கு வைஜெயந்தி இதெல்லாம்? பின்ன சொந்தக்காரங்களை பார்க்க வர்றப்போ வெறும் கையோட வர முடியும்? என்ன அப்படி பாக்குறீங்க? இப்பதான் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம்ல. இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ். யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இவ இப்போ கைராசி வீட்டு மருமக. அந்த உரிமையில தான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ உங்க அப்பாவும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தப்ப கூட நீங்க தான் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுனீங்க. நாங்க எப்பவுமே நியாயமா தான் நடந்துப்போம். அது சரவணனுக்கே நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் அவரை வெளியில காட்டிக்கவே மாட்டாரு. அப்புறம்
உங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரவணன் இல்லையா? இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி. ஒன்றும் இல்லை, நம்ம சரவணன் உமாவுக்கு ஏஎஸ் சில்க்ஸ் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த கைராசி வீட்ல ஒரு பிரளயமே வெடிக்குது. அந்த உமா கைராசி வீட்லயும் சொத்து கேக்குறா, பத்தாததுக்கு அந்த கடையுமே கேக்குறா. அந்த ஆனந்தி என்னடானா ஏஎஸ் சில்க்ஸ்க்கு நான் தான் ஓனரு, என்ன கேட்காம யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதான் நீங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, சரவணனுக்கு தான் அந்த கைராசி வீட்டுல சம பங்கு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவர் அமைதியா இருக்காரு? ஏதாவது பிரச்சனை பண்ணி அவர் பங்கு அவர் வாங்க வேண்டியதானே? வேற ஒண்ணும் வேண்டாம், எங்களுக்கு சப்போர்ட்டா சரவணன் இருந்தாலே போதும், நாங்க பாத்துக்கிறோம். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நாங்க அந்த பாரம்பரிய கடையை கேட்டோமா, ஆனா அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்காம அதை தூக்கி அந்த சண்முகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் என் கைக்கு வந்திருந்தா சரவணனை நாங்க பலமா கவனிச்சிருப்போம். இங்க பாருங்க, எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு இந்த காசு பணத்து மேலாம் பெருசா ஆசையே இல்லை. ஆனா தன்மானம் கௌரவம் எல்லாம் முக்கியம். அதுக்கு தான் அந்த பாரம்பரிய கடையை நான் கேக்குறேன், அது செய்ய மாட்டேங்கிறாங்களே. சரி, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் சரவணனுக்கு கொடுத்திருந்தாலாவது நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். சரவண நல்ல மூலக்காரரு, கடையை நல்லா டெவலப் பண்ணுவாரு. ஆனா அவங்க அதையும் செய்யல, மொத்தமா தூக்கி அந்த சிடுமூஞ்சி சண்முகத்து கையில கொடுத்துட்டாங்க. அந்த ஆளு நம்மள பார்த்தாலே எரிஞ்சு விடுறாரு. அந்த ஆளாவது முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல, ஆனா அதுவும் கிடையாது. ஏதோ வேலைக்கு வச்ச கணக்கு புள்ள மாதிரி அந்த கடைக்கு தினமும் போறதும் வரதுமா இருக்காரு. எப்படியோ விடுங்க, சிவஞானம் மீனாட்சி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாதுரியமா நடத்திக்கிறாங்க. அதுக்காக நம்ம இப்படியே விட்டா நம்ம தலையில ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த கைராசி சில்க்ஸ் நம்ம கைக்கு வரவே வராது. அதுக்கு தான் சொல்றேன், உங்ககிட்ட சரவணன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, அவர் பங்கு வேணும்னு உறுதியா நிக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து அட்வைஸ் பண்றீங்க. நான் முதல்ல இதெல்லாம் வேண்டான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க இப்ப வந்து பேசுறத பார்த்தா எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தோணுது. நானும் கைராசி குடும்பத்தோட மருமகதாங்கிற தாட் வருது. நீங்க சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, அதனால உங்களுக்கு கைராசி குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. காஞ்சிபுரத்துல கைராசி குடும்பம்னா அவ்வளோ மரியாதை. நீங்க எங்க குடும்ப மருமகளானதுக்கு நிச்சயமா பெருமைப்படணுங்க. உண்மையை சொல்லணும்னா கைராசி குடும்பத்துக்கு மருமகளாக உங்களுக்கு தாங்க எல்லா தகுதியும் இருக்கு. அந்த ஆனந்தி மாதிரி பரதேசிங்கெல்லாம் அந்த வீட்டு மருமகன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. உங்களை மாதிரி படிச்சவங்க, அழகானவங்க, திறமையானவங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. நீங்க தாங்க அந்த வீட்டுக்கு பொருத்தமான மருமக. என்ன கேட்டா நீங்களும் அந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறதா சரி. அட்லீஸ்ட் அப்பப்பயாவது வரணும், அங்க ஏதாவது விசேஷம்னா அதுல கலந்துக்கணும். இன்னும் சொல்லணும்னா அது உங்க மாமியார் வீடுங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய அது நிச்சயம் ராசியா இருக்கும். அப்பப்ப வாங்க, நான் இருக்கேன் உங்களை பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ இவ்வளவு தூரம் பேசுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுல என்ன அங்கிள் இருக்கு, எனக்கு மனசுல எந்தவித கல்மிஷமும் கிடையாது. உங்களை மாதிரி நல்லவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அவ்வளவுதான். நீங்க அங்க வந்தா நான் உங்களுக்கு நிச்சயமா சப்போர்ட்டா இருப்பேன், அத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சரவணன் கிட்டயும் கொஞ்சம் சீக்கிரமா இந்த சொத்து விஷயத்துல ஏதாவது செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாமே போயிடும். சரிம்மா, நிச்சயமா சொல்றேன். நாளைக்கு நடாஷாவும் சரவணனும் கொடைக்கானல் போறாங்க, போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது செய்ய சொல்றேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஹனிமூனா? வெரி குட் வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போயிட்டு வாங்க.
ஆனா அங்கிள் இதை விட்டுறாதீங்க. அந்த ஆனந்தி ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சொத்தெல்லாம் அவளுக்கு தான், வீடும் அவளுக்கு தான்னு ஓவரா பேசுறா, ஓவரா நடந்துக்கிறா. புருஷன் நம்மளை விட்டு போயிட்டானே, என்ன பண்றதுங்கிற ஒரு கவலை துளி கூட அவகிட்ட இல்ல. அவ நட என்ன, திமிர் என்ன, பேச்சு என்ன. உண்மைய சொல்லணும்னா அவளுக்கு சரவணனை பத்தி எந்த கவலையும் இல்ல. சொத்து மேலதான் அவ்வளோ குறி. அதுக்குதான் அந்த எருமை எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. அவ கொட்டத்தை அடக்கணும்னா சரவணன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க சரவணன் வந்ததும் சொல்லுங்க, ஊருக்கு போயிட்டு வந்ததும் ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி சரி அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? என்ன ஆண்டி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நம்ம தான் நல்லா நெருக்கமாயிட்டோமே. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா விருந்து சாப்பிடுற மாதிரியே வரேன். வரேன் ஆண்டி, வரேன். சரிம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. அந்த வீட்டுக்கு வரத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. என்ன? வரேன். நல்ல பொண்ணா இருக்கா விஜய். எனக்கு இருந்தாலும் இத உமாக்கு கொடுக்க வேண்டியதுதான். இந்தா உமா, உன்னோட நகைகள் வாங்கிக்கோ. என்னக்கா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இந்த நகையை கொடுக்க போறீங்களா? என்ன பேசுற நீ? அம்மாவோட நகைகள் பொண்ணுங்களுக்கு தான் சொந்தம். ஐயோ அக்கா, அப்படி இல்ல. சொத்துல சம பங்கு கேக்குறப்போ நகையை மொத்தம் இவ்வளவு கொடுக்கறதுல என்ன நியாயம் சொல்லுங்க? இந்த பார்மா, ஆனந்தி சொல்றதும் சரிதானே? என்ன சரி? எங்க அம்மாவோட நகை எனக்கும் சாந்தி அக்காவுக்கும் தான் வந்து சேரணும். சாந்தி அக்காவுக்கு ஏற்கனவே என் கல்யாணத்தப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ மீதி இருக்க நகை எனக்கு தான் வந்து சேரணும். ஏன் எங்களுக்கெல்லாம் சேராதா? இந்த வீட்ல எங்க பிள்ளைங்களும் ஒரு வாரிசு தானே. அம்மாவோட நகைங்க பையனுக்கும் சேரும். வளர்மதி சொல்றதா சரி உமா. என்ன நீ இப்படி பேசுறீங்க? உமா, தப்பா எடுத்துக்காத. நான் உனக்கு எதிரா ஒண்ணு பேசல. நானும் நியாயத்தை தான் பேசுறேன். ஏன் நீ, நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். இப்போ நீங்க எனக்கு எதிரா பேசுறீங்க. இங்க பாரு உமா, எல்லா சொத்து மாதிரி தான் இதுவும். இத சம பங்கா வைக்கணும் தான் நான் சொல்றேன். என்னங்கடி நினைச்சின்னு கிடக்குறீங்க? நேத்து வந்து நீங்க எல்லாம் சம பங்கு கேக்குறச்ச, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மாடா ஓடா தேஞ்சு ஓய்ச்சின்னு கிடக்குறாள. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த நகையெல்லாம் இவளுக்கு தான் சேரணும். உங்க நியாயத்தெல்லாம் கேட்டா போக வேண்டியதுதான் நாங்க. இந்த பாரு, இவ பக்கம் நியாயத்தை நான் பேசாம வேற யார் பேசுவாங்க? எல்லாருக்கும் சமமா பிரிக்கிற வரைக்கும் நீங்க நகையை உமா கிட்ட கொடுக்க கூடாது. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? நான் இந்த வீட்ல பிறந்த பொண்ணு. உமா, அத மாதிரிதான் ஏன் புருஷன், வளர்மதி புருஷன் எல்லாருமே இந்த வீட்ல பிறந்து வளர்ந்தவங்க தான். தோ ஏன் புருஷன் வந்துட்டாரே. ஏங்க, உங்க அம்மா நகையெல்லாம் இந்த உமாவுக்கு தான் சேரும்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப என் புருஷனும் வரட்டும், அவர்கிட்டயும் கேட்போம். அப்ப என் மாப்பிளையும் வரட்டும்டி, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுப்போம். இது எனக்கு சேர வேண்டியது. முதல்ல என்கிட்ட கொடுங்க. Oh
ஐயோ மணி, மணி, என்னாச்சு? ஐயோ, கடவுளே. மணி, என்னாச்சு? பாரு, எங்கம்மா போற? அக்கா, பாருமா, எங்கம்மா போற? ஐயோ